வன்னியர்களின் நலனுக்காகவும் வன்னியர்களின் பாதுகாப்புக்காகவும் உருவாக்கப்பட்டதே வன்னியர் விடுதலை இயக்கம். இப்போ வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா அரசு துறையாகட்டும், தொழிலாளர் துறையாகட்டும், எல்லா துறையிலும் வன்னியர்கள் இருக்காங்க. இப்போ அவர்களுக்கு இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, சரியா சேலரி வரலையோ, ஏதோ ஒரு பல விதமான பிரச்சனைகள் இருக்கும். ப்ளஸ் வன்னியர் நிறுவனங்கள் நடத்தி வர்றாங்க, கடைகள் உட்பட வியாபார இடத்துல வன்னியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் பல கட்டமான டொனேஷன் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கு. வீட்டு உரிமையாளர் ஆகட்டும், வாடகை வர்றவங்க பல விதத்துல உரிமையாளர்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க, பிரச்சனை செய்யறாங்க. இப்படி பாதிக்கப்படுற வன்னியர்களுக்காக பாதுகாப்பு அரணாக உருவாக்கப்பட்டதே வன்னியர் விடுதலை இயக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வன்னியர் விடுதலை இயக்கம் வன்னியர்களுக்காக மட்டும்தான் போராடும், வன்னியர்கள் நலனுக்காக மட்டும்தான் போராடும். இது ஒரு தரப்பு வாதம், இது உண்மைதான். அப்படி இருந்தாலும் சமுதாயம் காப்பதே சத்திரிய தர்மம் என்ற அடிப்படையில் பொதுமக்கள் எங்களிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இதை கையில் எடுத்திருக்கோம். இதை நாங்கள் அராஜக போக்கில் நாங்கள் நடத்த விரும்பலை. சட்ட ரீதியாக பல துறைக்கு நாங்கள் துறை ரீதியாக என்னென்ன பண்ணமோ எல்லாம் பண்ணிட்டோம். அடுத்த கட்டம் என்ன, முறைப்படி அனுமதி பெற்று மக்கள் மூலமாக போராட்டம் நடத்த உள்ளோம் மிக விரைவில். அதை அடுத்து தேவைப்பட்டால் நாங்கள் நீதிமன்றம் வரை செல்வோம் என வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக பொதுமக்களின் நலனுக்காக வன்னியர் விடுதலை இயக்கம் இந்த கடையை எப்படி மூடும் நீங்க கேட்டிருக்கீங்க, எப்படி மூடி காட்டுறோம் என்ன காணொலி மூடிய பிறகு நான் உங்களுக்கு பேட்டியாக அளிப்பேன். எல்லா வழிமுறைகள் இருக்கு. அதாவது ஜனநாயக நாடு முறை, அதாவது மக்களுக்கு நாங்கள் வீம்புக்கோ தேவையற்றதை செய்யலை. இது எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கு. ஸ்கூலுக்கு இவ்வளோ தூரத்தில் இருக்கணும், கோயிலுக்கு இவ்வளோ தூரத்தில் இருக்கணும், எல்லா வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறைகளை பின்பற்றாமல் அந்த ஒயின் ஷாப் இருக்கு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைமில் நமக்கு என்னென்ன மருந்து எடுத்துப்போம் சரியாகலை. எதுக்கு என்ன மருந்து எடுத்தால் சரியாகுமோ அதுக்கு அந்த மருந்து கொடுத்தா மட்டும்தான் சரியாகும். பல பேர் பல விதமான போராட்டம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சரியான முறையில் யாரும் போராட்டம் நடத்தலை. இதுக்கு எப்படி தீர்வு, அதை வன்னியர் விடுதலை இயக்கம் மூலமாக அந்த பூனைக்கு யார் மணி கட்டுவான், அதை வன்னியர் விடுதலை இயக்கம் அந்த பூனைக்கு மணி கட்டும். மிக விரைவில் அந்த மதுக்கரையை நாங்கள் அப்புறப்படுத்தி காட்டுறோம். இதை நான் ஒரு சவாலாகவே விடுகிறேன். எங்களுடைய கோரிக்கையும் எங்களுடைய நடைமுறையும் அனைத்தும் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கும். அதாவது இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே பல விதமான மிரட்டல்கள் என்னென்னவோ வந்தது. எதற்கும் நாங்கள் அஞ்ச போட்டு கிடையாது. நாங்கள் பயந்த சாதி கிடையாது. எல்லாத்தையும் எதிர்த்து உருவான சாதி. எங்கள் சாதிக்கென்று ஒரு வரலாறு உண்டு. எவ்வளவோ மிரட்டலை பார்த்துட்டோம். துணிவோடு துணிச்சலோடு எதையும் எதிர்க்க நாங்கள் தயாராக உள்ளோம். எதற்கும் நாங்கள் அஞ்ச போவதில்லை. எங்களை அதாவது மிரட்டுறதுக்கும் அங்கே யாரும் கிடையாது. எதுக்கும் நாங்கள் துணிஞ்சுதான் இருக்கோம். ரொம்ப நன்றி சார், சக்சஸ் டிவிக்கு பேட்டி கொடுத்ததுக்கு. நன்றி.